காலை வணக்கம். காலை வணக்கம். ஓகே, 2 முறை சொல்லிவிட்டீர்கள். நாங்கள் பங்கேற்று கொண்டோம். இறைவனுக்கு ஒரு வணக்கம், எங்களுக்கு ஒரு வணக்கம். தாத்தா, என்ன தாத்தா நீங்கள்? உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், எனக்கு சொல்கிறீங்களா தாத்தா? எஸ் எஸ் என் செல்வங்களே, செல்வமே. நீ தானே என்னை கேட்ட, அதனால் செல்வமே சொல்கின்றேன். செல்வமே, என்னடா கேட்குற தாத்தா? இனம் இனத்தோடு சேரும் என்கிறார்களே, அது உண்மையா தாத்தா? ஆம் செல்வங்களே, அது முற்றிலும் உண்மை. முற்றிலும் உண்மையா? உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதா? நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இனத்தோடு இனம் சேருவதை? சிலதை பார்த்திருக்கிறேன், சிலதை பார்க்கவில்லை. ஆனால் எனக்கு தெரியும் அதுதான் பார்த்திருக்கிறேன். ஓகே, அது ஓகே. சிலதை சிலதை நான் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார்களே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சொல்கிறேன் செல்வமே, பாருங்கள். ஆடு மாடுகளை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், மனிதர்களை பாருங்கள். அவர்கள் எல்லோரும் அவர் இனங்களோடு தான் அவர் சேர்கிறார்கள். மனிதன் மனிதனோடு சேர்கிறான். மிருகங்கள் மிருகங்களோடு சேர்ந்து கொள்ளுகிறது. பறவைகள் பறவைகளோடு சேர்ந்து கொள்ளுகிறது. மீன்களையும் அப்படித்தான். இவைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆமாம் தாத்தா, நாங்கள் கூட பார்த்துக்கிறோம் தாத்தா. இந்த மாடுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்குதுங்க தாத்தா, ஒரே இடத்துல. ஆடுங்கள்லாம் ஆடுங்களோடு சேர்ந்துக்குது, மாடுங்களோடு சேர்ந்துக்குது, காக்கா கூட்டத்தோடு சேர்ந்துக்குது. இப்படி. ஆமாம் தாத்தா. இன்னொன்று, நீங்கள் சிலரை பார்க்கவில்லைன்னு சொன்னீங்கள, எப்படி பார்க்கவில்லைன்னு சொல்கிறீங்கோ? ஆமாம் சொல்லுங்கள், எனக்கு தெரியும். அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்ன தாத்தா? பார்த்துருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்களா? என்ன தாத்தா, என்னத்தை அறிந்திருக்கிறீங்களா? ஓகே. ஒரு மனிதன் இருந்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் இருந்த பிறகு இனம் இனத்தோடு சேரும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதுபோல்தான் உயிர் தன் உயிரோடு சேர்ந்து கொள்ளுகிறது, கடவுளோடு சேர்ந்து கொள்கிறது. பிணத்தோடு, அது அணுக்களோடு சேர்ந்து கொள்ளுகிறது. உயிர் ஆண்டவனோடு சேர்ந்து கொள்ளுகிறது. பிணமானது, உடல் பிணமானது அணுக்களோடு சேர்ந்து கொள்ளுகிறது. ஆமாம் தாத்தா. சரிங்க தாத்தா.